மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சியில் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய பயிற்சிகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றும் தமிழ் பாட பகுதியில் வருகின்ற பந்தி தொடர்பான வினாக்களை நாங்கள் இன்று கற்றுக்கொள்வோம். ஏற்கனவே பந்தி வினாக்கள் உங்களுக்கு நான் சில பாடங்களில் தந்திருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இன்றும் அந்த பாடங்கள் எப்படி நாங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதை இன்றைய பாடத்திட்டத்தில் அவதானிப்போம். அதே போல் மாணவர்களே, நாங்கள் புலமைப்பரிசில் பரீட்சைக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த தவணை பரீட்சைகள், முதலாம் தவணை, ரெண்டாம் தவணை, மூன்றாம் தவணை பரீட்சைகள், அதே போன்ற அலகு பரீட்சைகள், கணிப்பீடுகள் ஆகியவற்றுக்கு நாங்கள் இப்படியான பயிற்சி வினாக்களை நாங்கள் எடுக்கின்ற போது அந்த வினாக்களுக்கு எப்படி விடைகள் அளிக்க வேணும் என்றதை நான் இன்று தெளிவுபடுத்த உள்ளேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இதனை மீட்டல் பயிற்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்வதில் எதுவித பிரச்சனையும் இல்லை. சரி மாணவர்களே, இன்றைய பாடத்திட்டத்துக்குள் நாங்கள் செல்வோம். சரி மாணவர்களே, இன்றைய பந்தியை நாங்கள் அவதானிப்போம். பிள்ளைகளே, பந்தியினை நாங்கள் வாசிக்கின்ற போது கருத்து ஊன்றி நாங்கள் அதனை வாசிப்பதனால் நாங்கள் வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் இலகுவில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ இதில் பாருங்கள், இலட்சுமணர் இங்கே நில் என்று கூறி உள்ளே சென்று ராமரை வணங்கி, அண்ணா, குகனென்ற வேடர் குலத்தலைவன் தங்களை காண வந்திருக்கின்றான். உள்ளத்தால் தூய்மையானவன், ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், உள்ளே விடலாமா என்று வினாவினார். ராமர் அவனை என் பால் அனுப்புக என்றார். லட்சுமணர் குகனுக்கு அனுமதி தந்தார். குகன் ஆசிரமத்திற்குள் சென்று ராமரை பல முறை வணங்கினான். கண்ணீர் சொரிந்து பார்த்து, ஐயனே, மீன்களை நெய்யில் பொறித்து கொணர்ந்தேன், தேவரே, திருவுளம் எதுவோ என்றார். இப்போ பிள்ளைகளை பாருங்கள், இதில் பந்தியில் வந்திருக்கின்ற வெளிப்படையான வினாவாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது குறியீடுகள், நிறுத்த குறியீடுகள். என்ன பிள்ளைகள் பாருங்க, இலட்சுமணர் இங்கே நில் என்று ஒரு ஆள் உரையாடுற வசனங்கள், அதுக்கு மேற்கோள் குறி வந்திருக்கேன். இங்கே நில் என்று கூறி உள்ளே சென்று ராமரை வணங்கி, அண்ணா, அண்ணாக்கு பக்கத்தில் என்ன குறியீடு வந்திருக்கு? வியப்பு குறி. என்ன பிள்ளைகள்? ஆச்சரிய குறி அல்லது வியப்பு குறி வந்திருக்கு. இப்போ அண்ணா என்றது மேற்கோள் குறி, ஒருத்தர் கூறுகின்ற கூற்று. அண்ணா, குகன் என்ற வேடர் தலைவன் தங்களை காண வந்திருக்கின்றான். உள்ளத்தால் தூய்மையானவன், முற்றுப்புள்ளி, ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், உள்ளே விடலாமா? வினா குறி வந்திருக்கு. அதே போன்று வியப்பு குறி முடிந்திருக்கிறது. பிள்ளைகள், இதில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய விஷயம், அந்த ஒரு வாக்கியம் முடிகின்ற போது என்று, என என்று வருகின்ற சொற்களுக்கு முன்னால் நாங்கள் பெரும்பாலும் ஆச்சரிய குறியீடு, அதாவது என்ன பிள்ளைகள், மேற்கோள் குறி, என மேற்கோள் குறி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ அண்ணான்றது மேற்கோள் குறி தொடங்கி, குகன் என்ற வேடர் குலத்தலைவன் தங்களை காண வந்திருக்கின்றான். உள்ளத்தால் தூய்மையானவன், ஒழுக்கத்தில் உயர்ந்தவன், உள்ளே விடலாமா என்று, இப்போ அது மேற்கோள் குறி முடிகின்றது. என்று வினாவினார். ராமர் அவனை என் பால் அனுப்புக என்றார். பார்த்தீங்களா? என்றார் என்ற சொல்லுக்கு முன்னாலும் என்ன வருது? மேற்கோள் குறி ஆரம்பித்து அங்கே அவர் கூறி முடிக்கின்றாரோ அங்கு அந்த மேற்கோள் குறி முடிகின்றது. இலட்சுமணர் குகனுக்கு அனுமதி தந்தார். குகன் ஆசிரமத்திற்குள் சென்று, அப்போ நாங்கள் இந்த ஆச்சிரமம் என்று சொல்லுவோம். ஏன்னா இதில் பாருங்க எழுத்து ஆசிரமம். ஆசிரமத்திற்குள் சென்று ராமரை பல முறை வணங்கினான். கண்ணீர் சொரிந்து பார்த்து, ஐயனே, அப்போ என்ன குறியீடு வந்திருக்குது? வியப்பு குறி. ஐயனே, மீன்களை நெய்யில் பொறித்து கொண்டிருக்கிறேன், தேவன், திருவுளம் எதுவோ என்றான். சரி, அவ்வளோ ஐயனே என்ற சொல்லுக்கு முன்னால் என்ன வரணும்? மேற்கோள் குறி. நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்ற காணி நான் அதில் போடலை. அப்போ மேற்கோள் குறி தொடங்குதுன்னு, ஐயனே, மீன்களை நெய்யில் பொறித்து கொணர்ந்தேன், தேவரே, திருவுளம் எதுவோ என்றான். இப்போ இது பந்தி. இப்போ பாருங்க, இதில் வந்திருக்கின்ற முதலாவது வினா உங்களுக்கு. இதில் நீங்கள் பந்தி வாசிக்கின்ற போது நாங்கள் பந்திகளை அடிக்கடி வாசித்து செய்வதனூடாக உங்களுக்கு சில அனுபவங்கள் வரும். இதில் பாருங்கள், ஆசிரமம் என்ற சொல்லு வந்திருக்குது.
அதுக்கேற்ற வினா வந்திருக்கும் என்று நாங்கள் பார்க்க வேணும். பாருங்கள், முனிவர்கள் வசிக்கும் இடத்தை குறிக்கும் சொல் இது. அதே போன்று இரண்டாவது வினா, ஒத்த கருத்து சொல் தருக. முதலாவது புனிதம், இரண்டாவது மேனதா. படற்கை ஒருமை இறந்த கால வினை சொல் ஒன்று தருக. படற்கை ஒருமை இறந்த கால வினை சொல் ஒன்று தருக. முனிவர்கள் வசிக்கும் இடத்தை குறிக்கும் சொல் எது? அப்போ நாங்கள் ஏற்கனவே வினாக்களை வாசித்து விட்டோம், திருப்பி பாருங்கள். முனிவர்கள் வசிக்கும் இடத்தை குறிக்கும் சொல் எது? அப்போ என்ன சொல்லாக இருக்கும்? ஆசிரமம். என்ன பிள்ளைகள்? ஆசிரமம். சரியா? அதே போன்று ஒத்த கருத்து சொல் தருக. புனிதம், தூய்மை. புனிதம், தூய்மை. அதே போன்று சில வினாக்களுக்கு நான் விடை எழுதவில்லை, நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதே போன்று மெனதால். மெனதால் என்ற என்ன வரப்போகுது? உள்ளத்தால். சரியா பிள்ளைகள்? இப்போ இதில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த பந்தியில் இருந்து தான் நாங்கள் விடைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆசிரமம் என்ற சொல் பந்தியில் தான் இருக்குது, தூய்மை என்ற சொல்லும் பந்தியில் தான் இருக்குது. மெனதால் என்றது உள்ளத்தால். விளங்குதா? அப்போ மெனதால் என்ற சொல்லுக்கு உள்ளத்தால் என்ற விடை. படற்கை ஒருமை இறந்த கால வினை சொல் என்று தருக. படற்கை ஒருமை இறந்த கால வினை சொல் என்று தருக. அப்போ இதில் நீங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள். படற்கையாக இருக்கணும். என்ன பிள்ளை? தன்மை முன்னிலை படற்கை. சரியா? தன்மை முன்னிலை படற்கை. அப்போ இதில் தன்மை சொல்லாக இருக்கக்கூடாது, முன்னிலை சொல்லாக இருக்கக்கூடாது, படற்கை சொல்லாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒருமை பன்மை, அதில் ஒருமை என்ற சொல் இதில் வர வேண்டும். அதே போன்று காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ இதில் சொல்லியிருக்கிற சொல் என்னது? இறந்த காலமாக இருக்க வேணும். அதே போன்று காலங்களை அதை குறித்து காட்டுவதனால் வினைச்சொல். நாங்கள் பெயர் சொல்லா வினைச்சொல்லான்றதை யோசிக்க தேவையில்லை, வினைச்சொல். இப்போ பாருங்கள், படற்கை ஒருமை இறந்த கால வினைச்சொல் ஒன்று தருக. என்ன பிள்ளைகள்? என்ன தன்மை முன்னிலை படற்கையில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். என்ன? அதே போன்று ஒருமை பன்மையில் ஒருமை என்ற சொல் அவதானிக்க வேண்டும், இறந்த காலமாக இருக்க வேண்டும். சரியா பாப்போம். வணங்கினர். இப்போ வணங்கினார் என்ற சொல்ல பாருங்க, படற்கை. யார்? நான் வணங்கினார் என்று வராது, நீ வணங்கினார் என்று வராது. என்ன? அவர் வணங்கினார், அவர் என்றது படற்கை. அதே போன்று அது ஒருமையாக இருக்கிறது. வணங்கினார், அவர் என்றது ஒருமை, வணங்கினார் என்றதும் ஒருமை. அதே போன்று என்னவாம்? இறந்த காலம். வணங்கினார், வணங்குகின்றார், வணங்குவர். இப்போ இதில் எது கேட்டிருக்கிறாங்க? இறந்த காலம், வணங்கினார். அதே போன்று இயல்பாகவே வணங்கினார் என்றது வினைச்சொல். அப்போ இந்த வினாக்களுக்கு நாங்கள் அடிப்படையான விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? காலங்கள் தெரிந்து வைத்திருக்க வேணும், மூட பெயர்கள் தெரிந்து வைத்திருக்க வேணும். என்ன? அப்படியான விடயங்களை தெரிந்து வைத்தால் தான் நாங்கள் இந்த பந்திக்குரிய வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அடுத்த பாருங்க, எதிர்கருத்து சொல் தருக. தாழ்ந்தவன். என்ன பிள்ளைகள்? தாழ்ந்தவன். அப்போ இதில் என்ன வந்திருக்குது பாருங்க? என்ன? தாழ்ந்தவனுக்கு என்ன வந்து? உயர்ந்தவன். என்ன பிள்ளைகள்? உயர்ந்தவன் என்ற சொல் இருக்குல்ல, அப்போ தாழ்ந்தவனுக்கு உயர்ந்தவன். சரியா? அதே போன்று வெளியே. வெளியே, உள்ளே. உள்ளே விடலாமா? உள்ளே. அதெல்லாம் உங்களுக்கு இலகுவான வினாக்கள். என்ன? இப்போ தாழ்ந்தவனுக்கு எதிர்ச்சொல் உயர்ந்தவன். அதே போன்று வெளியே என்ற சொல்லுக்கு உள்ளே. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு வினா வந்திருக்கு. தன்மையாக இருக்க வேணும், ஒருமையாக இருக்கணும், இறந்த கால வினை சொல்லாக இருக்கணும். முதல் நாங்கள் பார்த்தது படற்கை. இங்கே வந்திருக்கிற தன்மையாக இருக்க வேணும், ஒருமையாக இருக்கணும், இறந்த காலமாக இருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? இப்போ இதில் என்ன சொல் வரும்? கொணர்ந்தேன், அதாவது கொண்டு வந்தேன் என்ற சொல்லுக்கு அவங்கள்ட்ட மொழியில் கொணர்ந்தேன். கொணர்ந்தேன் என்றதை என்ன? யார் கொணர்ந்தேன்? நான் கொண்டு வந்தேன், கொணர்ந்தேன். முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். என்ன பிள்ளைகள்? இறந்த காலம். ஒருமை. நான் என்றது ஒருமை தானே. அப்போ கொணர்ந்தேன் என்றது தன்மையாக இருக்கின்றது, ஒருமையாக இருக்கிறது, இறந்த கால வினை சொல்லாகவும் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அடுத்து அப்போ நாங்கள் முதல் பார்த்தது படற்கையாக இருக்க வேணும், உரிமையாக இருக்க வேணும், இறந்த கால வினை சொல்லாக இருக்கணும், அதை வணங்கினார் என்று பார்த்தோம். எங்கேயும் தன்மையாக இருக்க வேணும், உரிமையாக இருக்க வேணும், இறந்த கால வினை சொல்லாக இருக்கணும். என்ன வினா விடை வந்திருக்குது? கொணர்ந்தேன். சரி, ஆறாவது வினா பார்ப்போம். லட்சுமர் குகனை எவ்வாறு விவரித்து கூறுகின்றார்? என்ன பிள்ளைகள்? லட்சுமர் குகனை எவ்வாறு விவரித்து கூறுகின்றார். அப்போ என்ன அதுக்குள்ள விட வருது? வேடர் குல தலைவன். வேடர் குல தலைவன். சரியா பிள்ளைகள்?
இதில் பாருங்க, திருப்பி பாருங்க, முனிவர்கள் வசிக்கும் இடத்தை குறிக்கும் சொல் எதென்றாக பந்தியில் நாங்கள் ஆசிரமம் என்றபடி எடுத்துக்கின்றோம். அதே மாதிரி ஒத்த கருத்து சொற்கள். அப்போ நீங்கள் கூடுதலாக இந்த பந்தியில் எங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் வினாக்களாக வரும். ஒத்த கருத்து சொல், எதிர்கருத்து சொல், எதிர்பார்த்து சொல், என்ன பிள்ளைகள். அதே மாதிரி நாங்கள் இந்த இரட்டை கிளவி, இணை மொழி, அடுக்கு மொழி அப்படியான வினாக்கள். ரைட். இதில் ஒத்த கருத்து சொல் புனிதம் என்ற சொல்லுக்கு தூய்மை, அதே போன்று மனதால் என்ற சொல்லுக்கு உள்ளத்தால், படற்கையாக இருக்க வேணும், ஒருமையாக இருக்க வேணும், இறந்த காலமாக இருக்க வேணும், வினை சொல்லாக இருக்க வேணும், வணங்கினார். எதிர்கருத்து சொல்ல நாங்கள் கவனிக்கின்ற போது தாழ்ந்தவன் இல்லை இல்லைன தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று வர வேண்டும். அதே போன்று வெளியே உள்ளே என்ற எதிர்ச்சொல் வர வேண்டும். தன்மை ஒருமை இறந்த கால வினை சொல்லுது என்று கேட்க கொணர்ந்தேன் என்ற விட வருகிறது. லட்சுமர் குகனை எவ்வாறு விவரித்து கூறுகின்றார்? வேடர் குல தலைவர். சரியா? இது எங்களுக்கு புலமை பரிசில் பரீட்சைக்கு பகுதி 2 வருகின்ற பந்தி வினாக்களுக்கு, பந்தி வினாவில் இருக்கின்ற 6 வினா 6 புள்ளிகளுக்குரியது. இப்போ இந்த பந்தியில் வச்சுக்கொண்டு நாங்கள் வேறு வினாக்களும் கூறலாம். ஏன்னா மேற்கோள் குறிக்கில் வந்திருக்கின்ற வசனங்கள், வாக்கியங்கள், இதில் வந்திருக்கின்ற நிறுத்த குறியீடுகள்கிட்ட பெயர்கள், என்ன விளையாடு இப்படியான இதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வினாக்கள் நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு புலமை பரீட்சையில் எத்தனை வினா வரும்னு சொல்லியிருக்கிறேன்? பந்தியில் 6 வினாக்கள் மாத்திரம்தான் வரும். சரியா? சரி விளையாடு, அடுத்த வினாவுக்கு செல்வோம். ரைட். 2வது பந்தி அதே போன்று பாருங்கள். பின்வரும் பந்தியை துணையாக கொண்டு வினாக்களுக்கு விடைதருங்கள். அப்போ இதில் பாருங்க, பச்சை பட்டாடை விரித்தாற் போல காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலை அசைக்கின்றன. சில்லென வீசும் புதுத்தென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய் பசுவை முட்டி மோதி முந்திக்கொண்டு துள்ளி துள்ளி ஓடும் கன்றுகளும் புற்றரைகளை நோக்கி விரைந்து செல்கின்றன. என்ன விளையாட? அப்போ நாங்கள் இதில் பந்தியை வாசிக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்னது போன்று கருத்தூன்றி வாசிக்க வேண்டும். சரியா? நீங்கள் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பந்திகள் வாசிக்க கருத்தூன்றி வாசிக்குதல் என்றால் என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன எங்களுக்கு ஒரு விடயம் வாசிக்கின்ற போது அது என்னவாக இருக்குமென்றதை தெரிந்து கொள்ளு. இப்போ நீங்கள் சின்னாக்கள் நடுவே உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சொல்கிறோம். கருத்தூன்றி வாசிக்கலன்னு சொன்னால் இப்போ அந்த கருத்து நாட்காலி ஒரு சொல் ஒன்று உதாரணமாக சொல்கிறேன்னு, நாட்காலி அதில் என்ன கருத்து இருக்குது? 4 கால்கள் உள்ள ஒரு கதிரையை தான் சொல்கிறாங்க. விளங்க கருத்து ஊன்றி என்று சொன்னால் என்ன? நாட்காலி என்றால் என்ன கருத்து? 4 கால். அதே மாதிரி இந்த பந்தியை நாங்கள் கருத்தூன்றி வாசிக்க எங்களோட மனநிலை ஒரு நிலையாக இருக்க வேண்டும் பிள்ளை. என்ன பந்தியை நாங்கள் வாசிக்கின்ற போது எங்களோட மனநிலை வேறு சிந்தனையில் இருந்து கொண்டு நாங்கள் வாய் அசைக்கின்ற போது எங்களுக்கு அதுக்குரிய வினாக்களுக்கு விடைகள் தெளிவாக விளங்காது. இப்போ நாங்கள் முதல் ஆரம்பத்தில் எப்படி இந்த பயிற்சி எடுத்துருக்கணும். ஸ்காலர்ஷிப் எழுதுகிற பிள்ளைகள் இப்போ இதில் மினைக்கிடக்கூடாது. நாங்கள் ஆரம்பத்தில் கருத்தூன்றி வாசிக்கிறதுக்கு என்ன பயிற்சிகள்னு சொன்னால் சின்ன சின்ன கதை புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். அந்த கதை புத்தகம் வாசிக்கின்ற போது எங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த கருத்துக்கள் விளக்கத்தில் வரும். அது அடுத்த சில விஷயங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் சத்தமாக உரத்து வாசிக்க வேண்டும். உரத்து வாசிக்கின்ற போது எங்களோட கவன கிளப்புகள் ஒரு நிலையாக வரும். கவனம் ஒரு நிலைப்படுத்தும். ஏன்னா அப்போ அந்த நிலையில் பிள்ளைகள் எங்களுக்கு அந்த கருத்து, அதாவது என்னென்ன கருத்து வருகின்றதோ நாங்கள் பந்தியை இலகுவாக வாசித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்களே, என்ன பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கருத்தூன்றி வாசி என்று சொல்லினோம், டிவிலேயும் சார் அப்படித்தான் சொல்கிறார், அப்படி என்னன்றது இப்போ நான் சொன்ன விளக்கம். என்ன பிள்ளைகள் ஒரு விடயத்தை வாசிக்கின்ற போது அது என்ன கருத்து தருகிறது என்றதை தெளிவாக தெரிந்து கொண்டால் உங்களுக்கு இந்த புலமை பரிசில் பரீட்சையில் வருகின்ற 6 வினாக்களுக்குற விடைகளை தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். சரி பிள்ளைகள், இப்போ நுண்ணறிவு பகுதி 1 வருகின்ற விடயங்கள் நாங்கள் செய்க வழியில் செய்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நாங்கள் அப்படியே சுளையாக, அதாவது 6 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வினா புலமை பரிசில் பரீட்சையில் பந்தி வினாக்களில். அதே போன்ற இன்னும் ஒன்று வருது, என்னது? வாக்கியம் எழுதுறது. என்ன வாக்கியம் எழுதுறது? வாக்கியம் எழுதுறது நாங்கள் அதை கட்டுரைன்னு சொல்கிறதில்ல, வாக்கியம் எழுதுறது தான் சொல்கிறது. சரியா பிள்ளை? அப்போ இந்த வினாக்களை பார்ப்போம். பின்வரும் பந்தியை துணையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. நான் திருப்பி வாசிக்கிறத பாருங்க.
பச்சை பட்டாடை விரித்தாற் போல காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலை அசைக்கின்றன. சில்லென வீசும் புதுத்தென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய் பசுவை முட்டி மோதி முந்திக் கொண்டு துள்ளி துள்ளி அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இரட்டைக்கிளவி சொற்களை படித்தால் அல்லது அடுக்குமொழி சொற்களை படித்தால் அல்லது இணைமொழி சொற்களை பார்த்தால் இப்படியான சொற்கள் வருகின்ற போது நாங்கள் விடைகளை பந்தி வாசிக்கின்ற போது எங்களுக்கு கருத்தாக அந்த விடைகள் வரும். துள்ளி துள்ளி ஓடும் கன்றுகளும் புற்றரைகளும் நோக்கி விரைந்து செல்கின்றன. சரி, இக்காட்சி ஒரு நாளில் எப்பொழுதில் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். இக்காட்சி ஒரு நாளின் எப்பொழுதில் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். அதே போன்று இரண்டாவது வினா, இப்பந்தியில் இடம்பெறும் அடுக்கு மொழி சொல் எது? இப்பந்தியில் இடம்பெறும் அடுக்கு மொழி சொல் எது? அதே போன்று மூன்றாவது வினா, பந்தியில் தரப்பட்டுள்ள உவமை தொடர் யாது? உவமை தொடர் யாது? இப்பந்தியில் இடம்பெறும் சினை பெயர் யாது? சரி, அஞ்சாவது வினா பாருங்க, புற்றரை என்பதை பிரித்து எழுதுக. ஆறாவது வினா, அகர்ணை பன்மை நிகழ்கால வினை சொல்லி எழுதுக. ரைட், இப்போ நாங்கள் முதலாவது வினா பார்ப்போம். இக்காட்சி ஒரு நாளின் எப்பொழுதில் நடைபெறும் நிகழ்வாகும். என்னவாம்? காலை பொழுதில். இப்போ பாருங்க, பச்சை பட்டாடை விரித்தாற் போல காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு. அதில் வந்திருக்கேன் காலை நேர தென்றல். தென்றல்ண்டா காற்று. சரியா? இப்போ இக்காட்சி ஒரு நாளின் எப்பொழுதில் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும் காலை பொழுது. என்ன பிள்ளைகள், சில வினாக்களுக்கு மாலை பொழுதுன்னு பெறும். பொழுதுன்னு சொன்னால் காலை பொழுது, மாலை பொழுது, பகல் பொழுது அப்படியெல்லாம் சொல்கிறது. இப்பந்தியில் இடம்பெறும் அடுக்கு மொழி சொல் தருக. இப்போ இதில் உங்களுக்கு பார்த்த உடனே விளங்கி இருக்கும் என்ன? துள்ளி துள்ளி. துள்ளி துள்ளி இப்பந்தியில் இடம்பெறும் அடுக்கு மொழி சொல்லுது துள்ளி துள்ளி. அதே போன்று பந்தியில் தரப்பட்டுள்ள உவமை தொடர் யாது? உவமை தொடர் என்னவாம்? உவமை தொடர். பச்சை பட்டாடை விரித்தாற் போல. பச்சை பட்டாடை விரித்தாற் போல. என்ன பிள்ளைகள், பச்சை பட்டாடை என்ன? பட்டாடை என்ன? பச்சை பட்டாடை விரித்தாற் போல. எல்லா இடம் பார்க்கின்ற போது பச்சையாக இருக்கிறது. இப்பந்தியில் இடம்பெறும் சினை பெயர் யாது? அப்போ இதுன்ற அடிப்படை என்னது? 6 வகை பெயர் சொல். என்ன? பொருள், இடம், காலம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். பொருள், இடங்காலம், சினை, குணந்தொழில். அப்போ இதில் வந்திருக்கின்ற இடப்பெயர் யாது? இடம்பெறும் சினை பெயர் யாது? தலை. ஒவ்வொன்ற உறுப்புகளின் ஒவ்வொரு விடயத்தின் உறுப்புகள். இப்போ மரமாக இருந்தால் ஒவ்வொரு பொருளாக, என்ன பொருளோ தாவரங்களோ அல்லது விலங்குகளோ மனிதர்களோ அவர்கள்ட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றும் சினை பெயருக்குள்ள வரும். தலை. புற்றரை என்பதை பிரித்து எழுதுக. புற்றரை என்றதை பிரித்து எழுதுக. என்னவாம்? புற்றரை என்றதை விரித்து எழுதுக. புல்சக தரை. புல்சக தரை. புற்றரை என்றதை பிரித்து எழுதினா என்ன வரப்போது? புல்சக தரை. சரியா பிள்ளைகள்? அதே போன்று அகிர்ணை பன்மை நிகழ்கால வினை சொல்லுன்றது இருக்கு. அப்போ இதில் பாருங்க, உயர்திணை திணைகள் 2 இருக்குதுன்னு. உயர்திணை ஒன்று, அகிர்ணை ஒன்று. அப்போ இதில் என்ன கேட்குறாங்க? அகிர்ணை. அகிர்ணையாக இருக்கணும், பன்மையாக இருக்கணும். அதே போல் என்னவாம்? நிகழ்காலமாக இருக்கணும். அப்போ நான் ஏற்கனவே முதல் பந்தியில் சொன்னது போன்று காலங்களை காட்டினால் அது நீங்கள் பெயர் சொல்லன்னு எடுக்க தேவையில்லை, வினைச்சொல். என்ன ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். இப்போ இதில் பாருங்க, அகிர்ணை பன்மை நிகழ்கால வினைச்சொல்லுன்றது இருக்குது. அப்போ என்னவா? அசைக்கின்றன. அகிர்ணையாக இருக்குது, பன்மையாக இருக்குது, நிகழ்காலமாக இருக்குது. அசைக்கின்றன. இப்போ நடந்து கொண்டிருக்குது. அசைக்கின்றன நிகழ்காலம். சரிதானே? இதில் பாருங்க, நாங்கள் 2வது வினாவாக என்ன எடுத்துருக்கிறோம்? பச்சை பட்டாடை விரித்தாற் போல காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேர தென்றலுக்கு தலையசைக்கின்றன. சில்லென வீசும் புதுத்தென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய் பசுவை முட்டி மோதி முந்திக்கொண்டு துள்ளி துள்ளி ஓடும் கன்றுகளும் புற்றரைகளை நோக்கி விரைந்து செல்கின்றன. இந்த பந்தியை வச்சுக்கொண்டு அடிப்படையான அந்த பந்திக்குள்ளே வருகின்ற 6 வினாக்கள். இக்காட்சி ஒரு நாளில் எப்பொழுதில் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும்.
காலை பொழுது. இக்காட்சி ஒரு நாளில் எப்பொழுதில் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும் காலை பொழுது. அதேபோன்று இப்பந்தியில் இடம்பெறும் அடுக்குமொழி சொல் தருக இது துள்ளி துள்ளி. அடுக்குமொழி சொல்லுன்றதற்க துள்ளி துள்ளி. பந்தியில் தரப்பட்டுள்ள உவமை தொடர் யாது? பச்சை பட்டாடை விரித்தாற் போல. பந்தியில் தரப்பட்டுள்ள உவமை தொடர் யாது? பச்சை பட்டாடை விரித்தாற் போல. இப்பந்தியில் இடம்பெறும் சினைப்பெயர் யாது? தலை. இப்பந்தியில் இடம்பெறும் சினைப்பெயர் யாது? தலை. புற்றரை என்பதை பிரித்தெழுதுக புல்சக தரை. புற்றரை என்பதை பிரித்தெழுதுக புல்சக தரை. அதே போன்று அகிர்ணை பன்மை நிகழ்கால வினை சொல்லொன்று தருக அசைக்கின்றன. அப்போ இதுவும் 6 வினாக்கள். 6 வினாக்களுக்குரிய விடைகள் தந்திருக்கின்றன. இந்த 6 வினாக்களுக்கு இப்படியான வினாக்களை நாங்கள் என்ன செய்யணும்? பயிற்சிகளின் மூலமாகத்தான் நாங்கள் இதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அடுத்த விடயத்தை பாருங்கள். நல்ல நண்பன் போல புத்தகம் எமக்கு நல்வழி புகட்டு மாணவ பருவம் கிடைப்பதற்கு அரியது. என்ன பிள்ளைகள்? நல்ல நண்பன் போல புத்தகம் எமக்கு நல்வழி புகட்டு மாணவ பருவம் கிடைப்பதற்கு அரியது. அதனால் அப்பருவத்தை பிரயோசனம் உள்ளதாக கழிக்க வேண்டும். நல்ல புத்தகங்களை தேடி பெற்று அவற்றை கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். பார்த்தீங்களா, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன போன்று கருத்தூன்றி என்னென்று விளங்கினா எனக்கு கருத்தூன்றி வாசிக்கிறது. கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். சரி, நாங்கள் இந்த கருத்தூன்றி வாசிப்பதற்கும் நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாசிப்பதற்கும் எங்களுக்குரிய பருவம் உண்மையில் மாணவ பருவம். என்ன பிள்ளைகள்? சிறிய வயதில் நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் தெரிந்து வைத்து கொண்டால் எங்களுக்கு அது பெருக்க பெருக்க நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற விடயங்களை வாசிப்பதன் ஊடாகவே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்காலத்தில் வாசிப்பு தன்மை மாணவர்களுக்கிடையே குறைந்து கொண்டு போகின்றது. அது மிகப்பெரியதொரு கவலைக்குரிய விடயம். அதுதான் பிள்ளைகள், நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுகள் அதுகளை பார்க்குறத விட்டுட்டு சின்ன சின்ன ஸ்டோரி, சின்ன சின்ன கதை புத்தகங்கள், அதை தொடர்ந்து எங்கள் வரலாற்று கதைகள் அதுகளை வாசிக்கின்ற போது எங்களுக்கு பல விடயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ இதிலே இந்த வாசிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த 2 வரிகளுக்கு 3 வரிகளுக்கு கூடாக கூறப்பட்டிருக்கு. ரைட். கிடைப்பதற்கு அரிய பருவம். அதே போன்று ரெண்டாவதுனா தேடி பெற்ற நல்ல புத்தகங்களை எவ்வாறு படித்தல் வேண்டும். பயன் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி எழுதுக. எளியது என்ற சொல்லின் எதிர்கருத்து சொல்லி எழுதுக. இங்கு இடம்பெற்றுள்ள உபமானத்தை எழுதுக. முதலாம் வாக்கியத்தில் உள்ள அடைமொழியினை எழுதுக. சரியா? சரி பாப்போம். கிடைப்பதற்கு அரிய பருவம் எது? மாணவ பருவம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிய பருவம் மாணவ பருவம். எந்த ஒரு பருவமும் சென்றால் அது திருப்பி கிடைக்காது. அதனால் மாணவர்களாக இருக்கின்ற போது நாங்கள் பாடசாலையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நண்பர்களோடு நன்றாக பழகி கொள்ள வேண்டும். ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து பழக வேண்டும். அந்த பருவத்தில் தான் நாங்கள் நல்ல விடயங்கள் பலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மிக மிக முக்கியம், மாணவர்களுக்கிடையே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 5ஆம் ஆண்டு வரையும் படிக்கின்ற மாணவர்கள் ஆரம்ப பாடசாலையில் படித்துவிட்டு வேறொரு ஸ்கூலுக்கு போகின்ற போது சில நண்பர்களை பிரிய வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஒன்றும் வரலாம். அப்போ அதனால் நீங்கள் கல்விகள் பாடசாலையில் இருக்கின்ற போது நாங்கள் ஒற்றுமையாக பிள்ளைகள் இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களை மற்ற மாணவர்களை நாங்கள் ஆசிரியர்கள் எந்த நேரம் போய் கோல் மூட்டி கொண்டு சொல்லி கொண்டு போகக்கூடாது. நல்ல பழக்கங்களை நாங்கள் ஆரம்ப பிரிவு பருவத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி. பயன் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி எழுதுக. எளியது என்ற சொல்லின் எதிர்கருத்து சொல்லி எழுதுக. இங்கு இடம்பெற்றுள்ள உவமானத்தை எழுதுக. முதலாம் வாக்கியத்தில் உள்ள அடைமொழியினை எழுதுக. ரைட் பாப்பா, நாங்கள் கிடைப்பதற்கு அரிய பருவம் மாணவ பருவம் பார்த்துருக்கின்றோம். அதே போன்று தேடி பெற்ற நல்ல புத்தகங்களை எவ்வாறு படித்தல் வேண்டும்? கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். அதே போன்று பயன் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி என்னவாம்? பிரயோசனம். என்ன பிள்ளைகள்? என்னவாம்? பிரயோசனம் கிடக்க. என்ன பருவத்தை பிரயோசனம் உள்ளதாக கழிக்க வேண்டும். எளியது என்ற சொல்லின் எதிர்கருத்து சொல்லி தருக. அரியது. எளியது, அரியது. இங்கு இடம்பெற்றுள்ள உவமானத்தை எழுது. நல்ல நண்பன். அப்போ நாங்கள் முதல் பார்த்தது பாருங்க மாணவர்களே, இதில் நாங்கள் முதல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் உவமான தொடர். இதில் வந்திருக்கிறது உவமானம். ஏன்னா தொடர்ந்து வந்தால் போல அப்படியான சொற்களோட முடியும். அப்போ இதில் வந்திருக்கின்றது இங்கே இடம்பெற்றுள்ள உவமானத்தை எழுதுக. என்னவாகும்? நல்ல நண்பன். என்ன பிள்ளைகள்?
நல்ல நண்பன் போல என்று வந்த உவமான தொடர் அதை வடிவாக நீங்கள் கவனித்து கொள்ளவும். பிள்ளைகள் பாருங்கள், இங்கே இடம்பெற்றுள்ள உவமானத்தை எழுதுகின்ற வினாவுக்கு நல்ல நண்பன் என்ற விடை வந்திருக்கிறது. அதே போல் இதில் பார்த்தா நாங்கள் உவமான தொடர்ந்து கேட்டால் நல்ல நண்பன் போல, இதில் உவமானம் என்று கேட்டதால் நல்ல நண்பன். சரியா? நல்ல நண்பன் போலான்னு பிள்ளைகள் எங்களுக்கு நல்ல நண்பன் என்ன நல்ல வழிகளைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். நல்ல நண்பன் என்ன செய்வான்? எங்களுக்கு நல்ல விடயங்களை தான் கற்றுத் தருவான். என்ன பிள்ளைகள்? அப்போ நல்ல விடயங்களை கற்றுத்தாரது என்னவாம்? நல்ல நல்ல புத்தகங்கள். அதுதான் அதில் சொல்லப்படுகிறது. ரைட்? இப்போ முதலாம் வாக்கியத்தில் உள்ள வந்துள்ள அடைமொழியினே எழுதுக. அடைமொழி நல்ல எங்கே முதலாம் வாக்கியத்தில் நல்ல நண்பன். நண்பனில் வந்திருக்கின்ற சொல், நண்பனுக்கு முன்னால் வந்திருக்கிற சொல் நல்ல. என்ன பிள்ளைகள்? இப்போ எழுவாய் அடைமொழி என்ன இருக்குது? ஏற்கனவே நாங்கள் இதில் கற்று தந்திருக்கிறேன். ஒரு எழுவாய் சொன்ன சொற்களை என்ன விளக்க விரிவாக அது உங்களுக்கு சொல்லப்படுறது அடைமொழியாக இருக்குது. என்ன பிள்ளைகள்? பாருங்கள், இதில் வந்து முதலாம் வாக்கியத்தில் வந்திருக்கின்ற அடைமொழின்னு எழுதுக நல்ல. சரிதானே? இப்போ இதில் பாருங்கள், இந்த பந்தியை நாங்கள் திருப்பி பார்ப்போம். நல்ல நண்பன் போல புத்தகம் நமக்கு நல்வழி புகட்டும் மாணவ பருவம் கிடைப்பதற்கு அரியது. அதனால் அப்பருவத்தை பிரயோசனம் உள்ளதாக கழிக்க வேண்டும். நல்ல புத்தகங்களை தேடி பெற்று அவற்றை கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். சரிதானே? அப்போ கிடைப்பதற்கு அரிய பருவம் மாணவ பருவம். தேடிப்பெற்ற நல்ல புத்தகங்களை எவ்வாறு படித்தல் வேண்டும்? கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். அதே போன்று பயன் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி எழுதுக பிரயோசனம். எளியது என்ற சொல்லின் எதிர்கருத்து சொல்லி எழுதுக அரியது. இங்கு இடம்பெற்றுள்ள உபமானத்தை எழுதுக நல்ல நண்பன். முதலாம் வாக்கியத்தில் வந்துக்கிற அடைமொழியினை எழுதுக நல்ல. சரியா? இன்றைய கற்ற விடயங்களை திருப்பி இருக்கா முதலாம் பந்திலேருந்து பார்ப்போம். சரிதானே மாணவர்? சரி பிள்ளைகள் பார்க்கோ. இன்றைய பார்த்த விடயத்தில் மூன்றாவது பந்தியில் காணப்படுகின்ற விடயங்களை திருப்பி பார்க்கின்ற போது நல்ல நண்பன் போல புத்தகம் நமக்கு நல்வழி புகட்டும் மாணவ பருவம் கிடைப்பதற்கு அரியது. அதனால் அப்பருவத்தை பிரயோசனம் உள்ளதாக கழிக்க வேண்டும். நல்ல புத்தகங்களை தேடி பெற்று அவற்றை கருத்து ஊன்றி வாசிக்க வேண்டும். நான் இந்த இதில் குறிப்பிடப்படுகின்ற பந்தியில் கூறுகின்ற விடயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி மாணவ பருவத்திலையும் சரி மிகவும் முக்கியமான ஒரு வாக்கியங்களாக காணப்படுகின்றது. சரிதான பிள்ளைகள்? அப்போ இதில் வந்திருக்கின்ற வினாக்களை கிடைப்பதற்கு அரிய பருவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அரிய பருவம்ன்றது எங்களுக்கு இளம் பருவம். என்ன சிறு வயதிலிருந்து பாடசாலை பருவம், அதே போன்று மாணவ பருவத்தான் சொல்கிறோம். மாணவ பருவம் பல்கலைக்கழகம் வரையும் பெறும். என்ன அந்த மாணவ பருவம் என்பது எங்களுக்கு அரியதொரு பருவம். சரிதானே? அப்போ தேடிப்பெற்ற நல்ல புத்தகங்களை எவ்வாறு படித்தல் வேண்டும்? கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். தேடிப்பெற்ற புத்தகங்களை எவ்வாறு படித்தல் வேண்டும்? கருத்தூன்றி வாசித்தல் வேண்டும். அதே போன்று பயன் என்பதன் ஒத்த கருத்து சொல்லி எழுதுக பிரயோசனம். சரிதான பிள்ளைகள்? அதே போன்று எளியது என்ற சொல்லின் எதிர்கருத்து சொல்லி எழுதுக அரியது. இங்கு இடம்பெற்றுள்ள உவமானத்தை எழுதுக நல்ல நண்பன். அதே போன்று முதலாம் வாக்கியத்தில் வந்திருக்கின்ற அடைமொழியினை எழுதுக என்னவாம்? நல்ல. அப்போ என்ன செய்யணும் பிள்ளைகள்? நாங்கள் பயிற்சிகளுக்கூடாக நாங்கள் பயிற்சி செய்கின்ற போது அந்த வினாக்களுக்கு விடைகளை நாங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பயிற்சிகளில் ஒன்றாக உங்களுக்கு தரப்படுகின்ற புத்தகங்கள், பாடசாலை புத்தகங்கள் இருக்குதானே, தமிழ் புத்தகங்கள், அந்த புத்தகங்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பாடசாலை புத்தகங்கள் இருந்து தான் இந்த பந்தி வினாக்கள் எடுக்கப்படுவது வழக்கம். அதே போன்று கைநூலில் இருக்கின்ற சில விடயங்கள், ஆசிரியர் வழிகாட்டி அதில் இருக்கின்ற சில விடயங்கள். அதே போன்று நீங்கள் என்ன செய்யணும்? புத்தகத்தில் இருக்கின்ற முழு பாடம் விடயங்களை நீங்கள் கருத்தூன்றி வாசித்து அதுக்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் எழுதி பார்க்கின்ற போது இப்படியான வினாக்கள் எங்களுக்கு இலகுவானதாக தான் இருக்கும். சரிதான விடைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? வாசிப்பதில் தான் நாங்கள் கவனம் எடுக்க வேணும். திருப்பி வாசிக்க வேணும். புலமை பரீட்சை எழுதுவதற்குரிய காலங்கள் வரும் மட்டும் நாங்கள் வாசிப்பதை தான் கவனம் எடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் நுண்ணறிவு கூட பகுதி ஒன்றில் வருகின்ற வினாக்களுக்கு கூட நாங்கள் என்ன செய்யணும்? அதில் வருகின்ற வினாக்களை அந்த வினாவில் கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமான்றிருந்தாலும் இந்த தமிழ் பந்திகளை வாசிப்பதன் கூடாக அனுபவ ரீதியாக அந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். சரி பிள்ளைகள்? சரி, அப்போ இன்றைய பாடத்தில் நாங்கள் என்ன பரீட்சைக்கு வரக்கூடிய பந்திகளுக்கு வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்றதை நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கணும். சரி பிள்ளைகள்? தொடர்ச்சியாக நமது கல்வி தொலைக்காட்சியை பார்த்து நீங்கள் அதில் தருகின்ற கல்வி தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.